அமெரிக்கா இந்தியாவுக்கு விதிச்ச 50% வரிய விட இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்மேஷன் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்படுது. முக்கியமா ஸ்டாக் மார்க்கெட்ல. ஆ கம்பெனிக்கு பெனிஃபிஷியல், கன்சியூமருக்கு பெனிஃபிஷியல், இந்தியாவோட எக்கனாமிக்கு இது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன் அப்டின்னா, 4 ஸ்லாப் கிட்டத்தட்ட 8 வருஷமா இருந்த இந்த ஜிஎஸ்டி ஸ்லாப் 2 ஸ்லாபா குறையுது. ஸோ, அப்போ ஓவரால் எக்கனாமிக்கு இது ஒரு பெரிய பூஸ்டிங்கா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இது கொஞ்சம் கொஞ்சமா ரீஸ்ட்ரக்சரிங் பண்ண ஒரு விஷயம் இல்ல. தடாலடியா ஒரே அனௌன்ஸ்மென்ட்ல கம்ப்ளீட்டா இந்த ரீஸ்ட்ரக்சரிங் ஜிஎஸ்டில பண்றாங்க. ஸோ, இது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். யுஎஸ் டாரிஃப் ஸ்டில் இன்னும் ஒரு பிரச்சனையில இருக்கு. இப்போ அதுவும் சரியாச்சு, இல்ல டாரிஃப அமெரிக்கா வித்ட்ரா பண்ணுது அப்டின்னா, மார்க்கெட் மறுபடியும் ரெக்கார்ட் ஹைய பீட் பண்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இது அமையறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான டிஸ்கஷன், இந்தியா டாரிஃப குறைக்கிறதுக்கு முன் வந்திருக்கிறது. ஸோ இதெல்லாமே அடுத்தடுத்த நகர்வு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டி செப்டம்பர் 22ஆம் தேதி அப்படின்றது ஒரு அன்அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இருந்தாலும், பட் இந்த மாதத்துக்குள்ள கம்ப்ளீட் என்னென்ன பொருட்களுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி, அந்த பொருட்களுக்கு இது எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்கும், எந்தெந்த துறை இது ரொம்ப ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் பேக் ஆகும். இப்போ வரைக்கும் மார்க்கெட் எதிர்பார்ப்பில் மட்டுமே டிரைவ் ஆகிட்டுருக்கு. ஆனால் உண்மை நிலவரம் கவர்மெண்ட்டோட அறிவிப்பை பொறுத்து தான் இது ஃபர்தராக இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை இங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னியோட மார்க்கெட் முக்கியமாக இந்த வாரம் எப்படி இருந்தது, ஓவரால் இந்த வீக்கில் என்னென்ன ஸ்டாக் கிட்டத்தட்ட 40% வரைக்கும் ஒரு சில ஸ்டாக்ஸ் இந்த வீக்கில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்னென்ன ஸ்டாக்கு, எந்த செக்டார் இந்த வாரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அடுத்த வாரம் எந்தெந்த செக்டார் நம்ம வாட்ச் பண்ணலாம். ஸோ இனியோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட் மட்டும் இல்லாமல் ஓவரால் வீக் இம்பாக்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு நியூட்ரல் பேட்டர்ன் தான். 24,741ல் 6.7 பாயிண்ட், அதாவது கிட்டத்தட்ட 7 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இதில் பிராட் மார்க்கெட்டில் எல்லா இண்டெக்ஸுமே இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. முக்கியமாக மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து நியர்லி 0.2% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. செக்டாரில் பார்க்கும்போது ஆட்டோ செக்டார் மட்டும்தான் இன்றைக்கி 1%க்கு மேலே பாசிட்டிவ். மற்ற செக்டார் எந்த செக்டாரும் 1%க்கு மேலே பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகலை. ஆனால் 3 செக்டார் 1%க்கு மேலே இறங்கியிருக்கு. அதில் 2 செக்டார் 1.4% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஒன்று எஃப்எம்சிஜி இண்டெக்ஸு. இந்த ஜிஎஸ்டியில் இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் அதிகமான வால்யூமோட தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆன எஃப்எம்சிஜியில் இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டாவது ஐடி செக்டார். ஐடி செக்டார் ஏன் ஃபால் ஆச்சு அப்படின்றது நான் அடுத்த நியூஸில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். நிஃப்டி ரியல்டி இண்டெக்ஸும் இன்றைக்கி வந்து 1% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஒரு பக்கம் கட்டுமான பொருட்களுக்கான ஜிஎஸ்டி ஒரு பக்கம் குறையுது அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும், இன்னொரு பக்கம் புரோக்கரேஜோட அப்டேட் ஒரு ரீசன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்றதையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ ஓவரால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இண்டெக்ஸ், அதாவது எஃப்எம்சிஜி, ஐடி, ரியல்டி இந்த 3 இண்டெக்ஸை தவிர்த்து மற்ற இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் பாசிட்டிவாகவே இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 22 ஸ்டாக் இன்றைக்கி நெகட்டிவாகவும் 28 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவாகவும் இருந்தது. 2 ஸ்டாக் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று எய்ச்சர் மோட்டார், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. இந்த 2 ஸ்டாக்குமே டிராக்டர் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி. அடுத்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் மோர் தென் 1% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபார்மா செக்டாரில் ரெக்கவரி இன்றைக்கி இருந்தது. ஆட்டோ செக்டார் தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இதில் நெகட்டிவ் சைடுன்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஐடிசி, முக்கியமாக டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்க்கான டேக்ஸு, ஜிஎஸ்டி டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுன்ற ஒரு நியூஸு. ஒரு பக்கம் சிப்லா வந்து இன்றைக்கி வந்து இறங்கியிருக்கு. ஐடி ஸ்டாக்ஸ் அண்ட் நிஃப்டி டாப் லூசரில் எஸ்சிஎல் டெக்னாலஜி, டிசிஎஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் ஹுண்டாய் மோட்டார்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட கமெண்ட்ரி ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஹுண்டாய் இன்றைக்கி மோர் தென் 2% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. மெட்டலில் வேதாந்தா இன்றைக்கி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் மோர் தென் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்விக்கி, புரோக்கரேஜ், மோதிலால் அஸ்வாலோட அப்டேட் QSR ஸ்டாக்ஸுக்கு. எட்டர்னல் வந்து மோர் தென் 2% இன்றைக்கி ஓப்பனிங்கில் இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் க்ளோசிங்கில் 1% பாசிட்டிவாக இருந்தது. ஸ்விக்கி நியர்லி 4% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டூ வீலரில் ஹீரோ டிவிஎஸ் மோட்டார் ரொம்ப பாசிட்டிவாக இன்றைக்கி முடிஞ்சிருக்கு, மோர் தென் 1%. ரயில்வே ஸ்டாக்ஸில் ரெக்கவரி இருந்தது. அதே போல் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லையும் இன்றைக்கி ரெக்கவரி இருந்தது. பேங்க் நிஃப்டியில் 12 ஸ்டாக்கில் 9 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. கனரா பேங்க் மட்டும் 1%க்கு மேலே இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. மிட் கேப்
வோடஃபோன் ஐடியா தான் இன்றைக்கி டாப் கெய்னராக முதல் இடத்துல நியர்லி 10% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரூ. 7க்கு கீழே ஃபால் ஆன இந்த ஸ்டாக் மறுபடியும் ₹7க்கு அபவ் க்ளோஸ் ஆகிருக்கு. 10% இன்றைக்கி பாசிட்டிவ். அதே போல் பிஎஸ்சி லிமிடெட் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. தொடர்ந்து கண்டினியூஸாக வீக்கான இந்த ஸ்டாக்கு ப்ரோக்கரேஜோட அப்டேட் ஒரு முக்கியமான ரீசன். கோல்ட்மன் சாக்ஸு நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸு முக்கியமாக டார்கெட் பார்த்திங்கன்னா 2250 கொடுத்துருந்தது. பிஎஸ்சிக்கு இது ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனாக இருந்தது. இதில் கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ரெக்கவர் ஆகிறதுக்கும் ஒரு ரீசனாக இருந்தது. எம்சிஎக்ஸ் நெகட்டிவ் ஓப்பனிங் இன்றைக்கி. இண்டஸ் டவர் பாரதி ஒன் ஆஃப் த பேரண்ட் கம்பெனி இண்டஸ் டவர் ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு. இன்றைக்கி ஓப்பனிங்கில் நியர்லி 5% இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக் இண்டஸ் டவர் பேரண்ட் கம்பெனி ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் நோட் மெயின்டைன் பண்ணுறது இண்டஸ் டவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. கிளென்மார்க் யூஎஸ்எஃப்டியோட நியூஸ் அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருந்தது 3% இன்றைக்கி பாசிட்டிவ். மெட்டலில் நால்கோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நியர்லி 3%. ப்ரோக்கரேஜோட அப்கிரேட் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது நால்கோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. இதை தாண்டி டிஎல்எஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரீஸோட டார்கெட் வந்து 1000 கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இன்றைக்கி ஓவரால் ரியல்டி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ அதனால் டிஎல்எஃப்பில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. மிட் கேப்பில் இன்றைக்கி டாப் லூசர் ஓலா எலக்ட்ரிக் நியர்லி 7% இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ₹60.20 இன்றைக்கி ஓலா எலக்ட்ரிக் 2வது நாளாக இன்றைக்கி இறங்கியிருக்கு. கோல்ட்மன் சாக்ஸு டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ₹72 டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டாக்கோட ஃபால் தொடர்ந்து கண்டினியூவாக இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஐடியில் மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டன்ட் இன்றைக்கி நியர்லி 3%. ப்ரெஸ்டீஜ், டோரண்ட் பவர், பிஐ இண்டஸ்ட்ரீஸ், எம்ஃபாசிஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மிட் கேப்பில் அதிகமாக ஃபால் ஆன ஸ்டாக்ஸு. ஸ்மால் கேப்பில் வரலாம். ஸ்மால் கேப்பில் ஒரு ஸ்டாக் 10%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் கிரை 13.5%. டொபாக்கோ கம்பெனி காட்ஃப்ரே பிலிப் ஒரு பக்கம் நிஃப்டியில் ஐடிசி டாப் லூசராக இருந்தாலும் ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா டொபாக்கோ கம்பெனி காட்ஃப்ரே பிலிப் 5%க்கு மேலே பாசிட்டிவாக இருந்தது. கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் பிஎஸ்சியோட ரேலி, கேஃபின்டெக், கேம்ஸு இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபினான்ஷியல் கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பாசிட்டிவ் பையிங் டர்னாக இருந்தது. இதை தாண்டி அமராஜா பேட்ரி ஒரு பாசிட்டிவ் அப்சைட் மொமெண்டம். பிபிஎல் ஃபார்மா இந்த வாரம் ஃபுல்லாகவே ஒரு பாசிட்டிவ் பையிங் வால்யூமோட டர்ன் ஆயிருந்தது. ஆட்டோ செக்டாரில் 15 ஸ்டாக்கில் 12 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவ். அசோக் லேலண்ட் தான் இன்றைக்கி டாப் கெய்னர் மோர் தென் 2%. இதுக்கு அடுத்தடுத்து எய்ஷர் மோட்டார், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா லீட் பண்ணியிருந்தது ரேலியில். மெட்டல் ஸ்டாக்ஸ்லேயும் 15 ஸ்டாக்கில் 13 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவ். நால்கோ, வேதாந்தா இன்றைக்கி லீட் பண்ணியிருக்கு. எஃப்எம்சிஜியில் டாடா கன்சியூமரை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி நெகட்டிவாக இருந்தது. விபிஎல், இமாமி லிமிடெட் டாப் லூசராக முடிஞ்சிருக்கு. ஐடி செக்டாரில் எல்என்டி, இன்ஃபோடெக், மைண்ட்ரி மட்டும் நியூட்ரலாக இருந்தது. மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி ஃபாலாக இருந்தது. பர்சிஸ்டன்ட் டாப் லூசராக இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபோனிக்ஸ் லிமிடெட், ஆனந்த்ராஜ், ரேமன் இந்த 3 ஸ்டாக்கை தவிர்த்து ரியல்டியில் எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி ஃபாலாக இருக்குது. ப்ரெஸ்டீஜ் டாப் லூசராக இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து என்னென்ன இம்பேக்ட் நடந்தது? ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் ட்ரிகர் நடந்திருக்கு. அதிகமான வால்யூம் நடந்த ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் இதுதான் இந்த வாரத்துக்கான ஒரு செக்டார்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஓவரால் இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா 5%க்கு மேலே நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் இன்றைக்கி இந்த வாரம் ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 2வது நாளாக ஒரு பேரிஷ் கேண்டல். இன்றைக்கி ஓப்பனிங் வந்து 24,818 ஓப்பன் ஆனாலும் பட் அந்த லெவல் டே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 24,832 போயிருந்தது. அதை டே ஃபுல்லாகவே பிரேக் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு விஷயமும் கூட இன்றைக்கி இருந்தது. ஆனால் நேத்தியோட லோவை வந்து இன்றைக்கி உடைச்சிருந்தாலும் ஒரு லாங் லோயர் விக்கோட ஒரு பேரிஷ் கேண்டல் நிஃப்டியில் இன்றைக்கி ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வீக்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா 459 பாயிண்ட் இன்றைக்கி ஓவரால் வீக்கில் பாசிட்டிவாக இருந்தது. ஒரு தொடர்ந்து கண்டினியூஸாக 2 வாரம் பேரிஷ் கேண்டலாக இருந்த பேங்க் நிஃப்டி இந்த வாரம் ஒரு புல்லிஷ் கேண்டலோட பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்லி சார்ட்டில் ஒரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. 25,000 இந்த வாரம் கடந்து இருந்தாலும் பட் சர்வைவ் ஆகலை. க்ளோசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 24,741 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது ஓவரால் வீக்கில் அதிகமாக ஃபால் ஆன ஸ்டாக்ஸ் என்னென்ன? ஃபோர்ஸ் மோட்டாரோட ஆகஸ்ட் மந்த் டேட்டா 9% இறங்கியிருக்கு. ஹனிவெல் ஆட்டோமேஷன் 8% இந்த வாரத்தில் இறங்கியிருக்கு. இதை தாண்டி இன்டெலக்ட் டிசைன், ஜேகே சிமெண்ட், நசாரா டெக்னாலஜிஸ் இந்த ஆன்லைன் கேமிங் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணுறதுக்கான
பில் பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணது தொடர்ந்து கண்டினியூஸாக நசாராவில் ஃபால் நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் அதிகமாக ரைஸ் ஆன ஸ்டாக்ஸில் நெட்வெப் டெக்னாலஜி கிட்டத்தட்ட இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 40% இந்த ஸ்டாக் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ரேட் கெயின் டெக்னாலஜி 20%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் 19%. முக்கியமாக இன்றைக்கி சன்டெக் ரியலிட்டி 19% ஓவரால் இந்த வீக்கில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை தாண்டி சுகர் கம்பெனி ரேணுகா சுகர் 13% இந்த வாரத்தில். நேஷனல் அலுமினியம் 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்எம்டிசி ஸ்டீல், கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ், ரேமன் லைஃப் ஸ்டைல், சம்மான் கேபிட்டல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 10% இன்னைக்கு வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது அடுத்த வாரம் என்னென்ன ஸ்டாக் வாட்ச் பண்ணலாம்? ஐடி செக்டாரில் டிசிஎஸ் வாட்ச் பண்ணலாம். ஒடிசா கவர்மெண்ட்டோட பார்ட்னர்ஷிப் டீல். கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணலாம். பிஎஸ்சியோட ப்ரோக்கரேஜோட அப்டேட் இன்றைக்கி ஒரே நாளில் நியர்லி 5% கிட்ட இன்க்ரீஸ் ஆனது. டே லோவிலேருந்து கிட்டத்தட்ட 3% ரெக்கவர் ஆகியிருந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வாட்ச் பண்ணலாம். டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் முக்கியமாக அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் கிட்டத்தட்ட 20% இந்த வாரத்தில் ரைஸ் ஆகிருக்கு. ஒரு மேபி இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, ஃபண்டமெண்டல் செக் பண்ணிட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆவரேஜ் வால்யூமை தாண்டி அதிகமான வால்யூம், அதாவது ஷால்பின்ற கம்பெனி 200 மடங்கு ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்க்ரீஸ் ஆகிருந்தது, 12% பாசிட்டிவ். இதுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா 58 மடங்கு வால்யூம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருந்த சன்டெக் 15% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஃபர்ஸ்ட் கிரை 14 மடங்கு வால்யூமும், ஜிஎம்டிசி 7 மடங்கு வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகி 11%க்கு மேலே இந்த 2 ஸ்டாக்குமே இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. ப்ரொமோட்டர் பாரதி கிட்டத்தட்ட 68 லட்சம் ஷேர்ஸ் இண்டஸ் டவரில் வாங்குறதுக்கான நியூஸு இன்றைக்கி 4% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது. இப்போது ஐடி செக்டார் ஏன் ஃபால் ஆச்சு? யூகே லிஸ்டட் காம்படிட்டர், இந்தியன் கம்பெனிக்கு வந்து யூகேல லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற காம்படிட்டர் பீர் எண்டாவா, இந்த கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டு Q4 வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் போனது ஒரு முக்கியமான ரீசனாக பார்க்கலாம் ஐடி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ஃபால் ஆனதுக்கு. கிளன்மார்க் ஃபார்மா டிஜிசிஏயோட ஃபேஸ் 3 ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. பவர் கிரிட் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது இன்றைக்கி 1% பாசிட்டிவாக இருந்தது. இல்லை கோல்ட்மன் சாக்ஸோட அப்டேட் ஓலா எலக்ட்ரிக் இறங்குறதுக்கு ரீசனாக இருந்தது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இன்றைக்கி வீக்காகவே க்ளோஸ் ஆகிருக்கு. நியர்லி 0.5%லேருந்து ரெக்கவர் ஆகிருக்கு, தொடர்ந்து கண்டினியூஸ் டவுனில் இருந்து. அதில் நெகட்டிவ் என்ன அப்படின்னா ஐசிஐசிஐ லம்பார்ட், நியூ இந்தியா அஷூரன்ஸ் இந்த கம்பெனிஸ்க்கு என்ன நெகட்டிவ்னா ஆட்டோ செக்டாரோட ஜிஎஸ்டி குறைக்கும் போது அந்த ஆட்டோக்கான இன்சூரன்ஸ் ப்ரீமியமும் ட்ராப் ஆகிறதுக்கு நியர்லி 5% கிட்ட ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற நியூஸும் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸுக்கு ஒரு செட்பேக்காக பார்க்கலாம். ஏசி, டெலிவிஷன், டிஷ்வாஷர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி குறைக்கிறதுக்கான நியூஸு. இதில் ப்ரோக்கரேஜோட அப்டேட் ஓல்டாஸு, ஆம்பர் இந்த கம்பெனிஸ்லாம் கீ பெனிஃபிஷியரிஸாக கொடுத்துருக்கிறது. நம்ம வரப்போகிற வாரம் இந்த ஸ்டாக் நம்ம கவனிக்கலாம். அதே போல் மோதிலால் ஆஸ்வாலோட QSR ஸ்டாக், ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவுக்கான அப்டேட்டு இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. ஜைடஸ் லைஃப் இன்றைக்கி நியூட்ரலாக க்ளோஸ் ஆகிருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டில் லைசன்சிங் பேக் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. டிவிஎஸ் மோட்டார் நொமுராவோட அப்டேட் இன்றைக்கி நியர்லி 1% இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. சிஎல்எஸ்ஏ பேங்கிங்கான ப்ரோக்கரேஜ் அப்டேட் முக்கியமாக இன்றைக்கி பந்தன் பேங்க், ஐசிஐசிஐ, எஸ்பிஐ இந்த 3 பேங்க்ஸ் இவங்களோட டாப்பிக்காக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி அதிகமான வால்யூமோட ஆர்பிஎல் பேங்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் பேக்காக இருக்குது. இது ஓவரால் இந்த நியூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் இருந்த நியூஸு. இது வரப்போகிற வாரத்துக்கும் நம்ம கவனிக்கலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ந்து டே சார்ட்டில் அடுத்தடுத்து ஒரு பேரிஷ் கேண்டில் நிஃப்டியில் இருந்தாலும் ஓவரால் வீக்கில் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டேபிளாகவே முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 24,700க்கு மேலே நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அதாவது நியூட்ரல் டு பாசிட்டிவ் ஜோனில் தான் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. மேபி லாஸ்ட் வீக் 25,021 ஹை போயிருந்தது. அந்த ஹை வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் பிரேக் பண்ணல. 24,981 தான் இந்த வாரத்துக்கான ஹையாக நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த லெவல்னு பார்க்கும்போது 25,200. இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆகஸ்ட்டு 3வது வாரத்தில் வந்த ஹையஸ்ட் லெவல். இந்த லெவலுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டலோட டே சார்ட்டில் க்ளோஸ் ஆகும்போது ட்ரெண்ட் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிஃப்டியில் பார்க்கலாம். இப்போது பேங்க் நிஃப்டிலையும் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் வந்து ஒரு ஸ்மால் பாடி புல்லிஷ் கேண்டல் வீக்லி சார்ட்டில். லாஸ்ட் வீக் வந்து கிட்டத்தட்ட 1,490 பாயிண்ட் கிட்ட ஒரே வாரத்தில் பேங்க் நிஃப்டி அதாவது 2.7% கிட்ட இறங்கி அங்கேருந்து இந்த வாரம் 450 பாயிண்ட்க்கு மேலே ரெக்கவர் ஆகிருக்கு. பட் ஆனால் டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் ஒரு பேரிஷ் கேண்டல் தான். பட்
லாங் லோயர் விக் ஃபார்ம் ஆயிருக்கிறது ரிவர்சலுக்கான ஒரு லெவலாக பார்க்கலாம். 54,500ன்ற லெவல் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக் வந்து நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.